Chennai Silks in Mega Summer Sale. சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றார் விஜய். தமிழக வெற்றிக் கழக அரசின் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டது. தீர்மானத்தை ஆதரித்தோர் அதிகமாக இருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் நிறைவேறியது, வெற்றி பெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் வெற்றி பெற்றது என பேரவைக்கு அறிவிக்கிறேன். தாவேகா ஆட்சிக்கு ஆதரவாக 144 உறுப்பினர்கள் வாக்களிப்பு. 22 பேர் எதிர்த்து வாக்களித்தனர். 5 பேர் நடுநிலை வகித்தனர். தீர்மானத்தை எதிர்த்தோர் 22, நடுநிலை வகித்தோர் 5. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் வெற்றி பெற்றது என பேரவைக்கு அறிவிக்கிறேன். தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பை புறக்கணித்த திமுக. அவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கட்டளையின்படி நீங்க ஆட்சியை தொடர நாங்க தடையா இருக்க விரும்பல. அந்த வகையில பேரவையிலிருந்து நாங்க வெளிநடப்பு செய்கிறோம். தமிழக வெற்றிக் கழக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி கே பழனிசாமி தரப்பு அதிமுக எதிர்ப்பு. சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுக உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்கு. தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிசாமி. தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திரு சி.வி. சண்முகம். அரசியல் சாசனத்தையும் சமூக நீதியையும் பாதுகாக்கும் பொறுப்போடு தாவேகாவுக்கு ஆதரவு என்ற காங்கிரஸ். ராகுல் காந்தியின் வழிகாட்டுதலுடன் அரசுக்கு உறுதுணையாக இருப்போம் என்றும் உறுதி. சமூக நீதியை பாதுகாக்கும் எந்த முயற்சிக்கும், மதசார்பின்மையை பாதுகாக்கும் எந்த முயற்சிக்கும், தமிழக உரிமைகளை பாதுகாக்கும் எந்த முயற்சிக்கும் காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும். நிலையான ஆட்சி வேண்டும், மதசார்பற்ற ஆட்சி வேண்டும், வெறுப்பு அரசியலற்ற தமிழகம் வேண்டும். செம்மையான அரசாக திகழ்ந்திட காங்கிரஸ் கட்சி எங்கள் தலைவர் ராகுல் காந்தியின் வழிகாட்டுதல் படி என்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். ஆளுநர் ஆட்சியை கொண்டுவரும் முயற்சியை தடுக்க தாவேகாவுக்கு ஆதரவு என்ற பிசிக, கம்யூனிஸ்டுகள், ஐயுஎம்எல். மாநில உரிமைகள், சட்டமன்ற மரபுகளை உயர்த்தி பிடிக்க வலியுறுத்தல். ஆளுநர் ஆட்சியை கொண்டுவருவதற்கான முயற்சியை தடுக்கும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்துக் கொள்கின்றோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அரசுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த 5 ஆண்டுகளும் தொடர்ந்து நாடு போடும் ஆட்சியாக இருக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அரசுக்கு ஆதரவளிக்கும். இந்த அரசு பெரும்பான்மை நிரூபிக்க ஆதரவு என்ற ஒரு சிறப்பான முடிவை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எடுத்திருக்கிறது. தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் நடுநிலை வகித்த பாமக. நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் மீதான உரையில் அறிவித்தார் சௌமியா அன்புமணி. தமிழக மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் பாட்டாளி மக்கள் கட்சி விலகி இருக்க விரும்புகிறது. We are abstaining from voting. மிக்க நன்றி. விஜய் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்காத பாஜக. வாக்கெடுப்பில் நடுநிலை வகிப்பதாக அறிவித்தார் பாஜக எம்எல்ஏ போஜராஜன். எங்களுடைய கட்சி நிலைப்பாடு நாங்கள் நடுநிலைமை வைக்கின்றோம் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
எம்ஜிஆர் பாடலை சுட்டிக்காட்டி தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்த அமமுகவிலிருந்து நீக்கப்பட்ட காமராஜ். தமிழகத்தையே காக்கப் போகும் முதல்வர் விஜய் தன்னையும் காப்பார் என நம்பிக்கை. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். உறுப்பினர் அடுத்த வரையும் சொல்லுங்க. மாற்று குறையாத மன்னவனவன் என்று போற்றி புகழ வேண்டும். அவர் இருப்பார். தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற இருக்கிற நம்முடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் என்னை மட்டும் காப்பாற்றாமல் விட்டு விடுவாரா, என்னை மட்டும் ஆதரிக்காமல் விட்டு விடுவாரா என்கிற தாவேகா மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்த நிலையில் சட்டமன்றத்திற்கு வராத மதிமுக உறுப்பினர்கள். கட்சி நிர்வாகிகள் குழு கூட்டத்தில் இருவரும் பங்கேற்பு. சட்டமன்றத்தின் அனைத்து கதவுகளும் மூடி 6 பிரிவுகளாக நடந்த வாக்கெடுப்பு. நம்பிக்கை தீர்மானம் மீது எண்ணி கணிக்கும் முறையில் வாக்கெடுப்பு. மதச்சார்பற்ற அரசாகவே தாவேகா அரசு தொடரும் என்று முதல்வர் விஜய் அறிவிப்பு. சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை நிலைநாட்டும் அரசாக இருப்போம் என்றும் உறுதி. உண்மையான உறுதியான ஜனநாயகத்துடன் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளுடன் இந்த அரசு நடக்கும். அதில் சிறிதும் மாற்றமில்லை. இந்த அரசை சிறுபான்மை அரசு போல யாரும் நினைத்தால் அதிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியே. நாங்களே சொல்கிறோம், இது சிறுபான்மை அரசுதான். சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை உண்மையாக நிலைநாட்டும் அரசுதான். கட்சி தொடங்கி 3 ஆண்டுகளில் 34.92% வாக்குகளை பெற்றுள்ளதாக முதல்வர் விஜய் பெருமிதம். முந்தைய அரசுகளால் கொண்டுவரப்பட்ட முக்கிய நலத்திட்டங்கள் தொடரும் என்றும் உறுதி. கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள் 34.92% 1,72,26,208 வாக்குகளை மக்கள் தந்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தை தனி பெரும் கட்சியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தனர். குதிரை பேரம் நடந்ததாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. குதிரை பேர அரசு இல்லை, குதிரை வேகத்தில் செயல்படும் அரசு என்று முதல்வர் விஜய் பதில். குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்ற கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். தாவேகாவுக்கு ஆதரவாக 65% வாக்காளர்கள் ஆதரவளிக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இல்லாததாலேயே முதல்வர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்டார் எனவும் சாடல். சுமார் 3,21,00,000 பேரும் நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 65% மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி மேல எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது. மதச்சார்பற்ற ஆட்சி அமையவே திமுக கூட்டணி கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவளித்ததாக உதயநிதி பேச்சு. தாவேகாவை ஆதரிக்கும் கட்சிகள் திமுக கூட்டணியிலேயே நீடிப்பதையும் பதிவு செய்தார். இந்த ஆட்சியை நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு அவங்க சொன்ன காரணம், குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைஞ்சிடக்கூடாது என்ற எண்ணத்துல உங்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொன்னு சொன்னாங்க, இப்பவும் அவங்க எங்க தலைவர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில தான் தொடருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஊழல்
சக்தியாக இருக்கும் கட்சியுடன் தாவேகா கூட்டணி சேர்ந்திருப்பதற்கு என்ன பெயர் என்று உதயநிதி கேள்வி. பெயர் சொல்லாமல் இருந்த மற்றும் சிலர் கட்சியில் இருந்து அமைச்சர்கள் வர வாய்ப்பிருப்பதாகவும் விமர்சனம். அந்த ஊழல் சக்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிய இப்ப என்ன சக்தின்னு கூப்பிட போறாங்க. அந்த மற்றும் சிலரில் இருந்து ஒரு சிலர் அமைச்சராக வருவதற்காகவும் வாய்ப்புகள் இருப்பதா செய்திகள் வருது. புதுமையான ஆட்சி என்று சொல்லிவிட்டு புஷ்பா படபாணியில் ஆட்சி நடப்பதாக உதயநிதி விமர்சனம். சேஞ்ச் என்று சொன்னீர்களே, அந்த சேஞ்சுக்கு பின் மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்குமோ என்று மக்கள் நினைப்பதாகவும் குற்றச்சாட்டு. இவ்வளவு ஓப்பனா அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்ததை இதுவரைக்கும் இந்தியாவில் யாருமே பார்த்தது கிடையாது. இத பார்த்துட்டு மக்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா கேட்கிறாங்க? சேஞ்சுன்னு சொன்னீங்களே, இந்த சேஞ்சுக்கு பின்னாடி மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அப்படின்னு மக்கள் சந்தேகப்படுறாங்க. கட்சி தலைவருக்கே தெரியாமல் எம்எல்ஏவிடம் ஆதரவு கேட்டது ஏன் என்று உதயநிதி கேள்வி. பூவத்தூரையே மிஞ்சும் அளவிற்கு கூத்துகள் நடப்பதாகவும் விமர்சனம். கிளீன் கவர்மெண்ட் சொன்னாங்க. இதுதான் உங்க கிளீன் கவர்மெண்ட் லட்சணமானு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நீங்க கூவத்தூரையும் மிஞ்சுற அளவுக்கு அடிக்கிற கூத்த பார்க்கும் போது இந்த அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுதுன்னு மக்களுக்கு அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்ஸ்டா ரீல்ஸ் ஆட்சியாக இல்லாமல் ரியல் ஆட்சி நடத்த உதயநிதி அறிவுரை. முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது போல தாவேகாவின் நடவடிக்கையெல்லாம் மீம்ஸாக மாறியுள்ளதாகவும் விமர்சனம். வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. அது மட்டும்தான் மக்களுடைய கோரிக்கை. முதல் கோணலே முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி உங்க நடவடிக்கை எல்லாமே இன்னைக்கு மீம் கண்டென்ட்டா மாறிடுச்சு. சட்டப்பேரவையில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய முதல்வரின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரி நியமனம். ஜோதிடர் ரத்தன் பண்டிட்டுக்கு அரசு பதவி வழங்கியது தொடர்பாக கடும் அதிருப்தியை பதிவு செய்த உறுப்பினர்கள். மூட நம்பிக்கைகளுக்கு தாவேகா அரசு இடமளிக்க கூடாது. சட்டமன்றத்தில் விசிக எம்எல்ஏ வன்னியரசு வலியுறுத்தல். நமது அரசு ஜோதிடம், பில்லி சூனியம் போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான நம்பிக்கைகளுக்கு இடம் தராமல் அறிவியலை வளர்க்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நான் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றேன். அரசு பொறுப்பில் ரத்தன் பண்டிட்டை நியமனம் செய்ததற்கு பிரேமலதா விஜயகாந்த் எதிர்ப்பு. இளைய தலைமுறைக்கு விஜய் சொல்ல நினைப்பது என்ன என்றும் கேள்வி. மிஸ்டர் ரத்தன் பண்டிட் என்பவரை அரசியல் சிறப்பு அதிகாரியாக அரசு வேலையில் அமர்த்தியதை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அவையில் நான் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா உங்க பர்சனலா அவரை வச்சுக்கணும். முற்போக்கான ஜனநாயகத்தை ஏற்படுத்த வேண்டிய கடமை அனைவருக்கும் இருப்பதாக தமிமுன் அன்சாரி பேச்சு. தனி மனிதரின் நம்பிக்கையை அரசுக்குள் கொண்டு வருவதை எதிர்ப்பதாகவும் பதிவு. ஒரு முற்போக்கான ஜனநாயகத்தை வளர்த்தெடுக்க வேண்டிய கடமை நம் எல்லோருக்குமே இருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுடைய நம்பிக்கையை, உணர்வை அரசுமயமாக்குவதை நான் எதிர்க்கின்றேன். ஜோதிடத்தை அரசுமயமாக்குவதை ஏற்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் மாற்று கருத்தாக தெரிவித்து என்னுடைய எதிர் நிலைப்பாட்டையும் இதை தெரிவித்து அமர்கிறேன். முதல்வரின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக ஜோதிடர் ரத்தன் பண்டிட்டை நியமனம் செய்த உத்தரவு வாபஸ். மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கடும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து பின்வாங்கியது தாவேகா அரசு. தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பான நிகழ்வுகள் அனைத்தும் நேரலையில் ஒளிபரப்பு.
சட்டப்பேரவை நிகழ்வுகள் அனைத்தையும் தொடர்ந்து தடையின்றி நேரலை செய்ய நடவடிக்கை எடுக்குமா அரசு? ஆணவ கொலைகளை பிளவுபட்ட அதிமுக எனும் குழம்பிய குட்டையில் தாவேகா மீன் பிடிப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். கிளீன் பாலிடிக்ஸ் என்று சொல்லிவிட்டு டர்ட்டி பாலிடிக்ஸ் செய்வதா என்றும் கேள்வி. ஆட்சி அமைய வழிவகுத்த அனைவரது நம்பிக்கையையும் சிதைக்கும் வேளையில் தாவேகா இறங்கியிருப்பதாக திமுக தலைவர் குற்றச்சாட்டு. தூய சக்தியா, அடுத்த கட்சி உறுப்பினர்களை தூக்கும் சக்தியா என்று மக்கள் பேசுவதாகவும் ஸ்டாலின் பதிவு. அறுபத்தாறு விழுக்காடு வாக்காளர்கள் தாவேகாவுக்கு எதிராக வாக்களித்துள்ளதாக எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சனம். திமுக வெளிநடப்பு செய்ததாலும் திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவளித்ததாலும் விஜய்க்கு பெரும்பான்மை கிடைத்திருப்பதாகவும் பேட்டி. அதோட இன்னைக்கு தமிழகத்தில் 34% வாக்குகள் தான் பெற்றிருக்கிறாங்க. 66% பேர் இன்னும் எதிர்பார்த்தா இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு. எனக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் வெற்றி பெற்று இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட சேர்ந்த காரணத்தினாலதான் அந்த 118க்கு மேல அந்த வாய்ப்பு கிடைச்சுதான் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததா? சி.வி. சண்முகம் தரப்பின் குற்றச்சாட்டு தொடர்பாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பதில். ஏங்க 5 வருஷம் நீங்க சட்டமன்ற நிகழ்வுல பாத்தீங்களா எத்தனை முறை பேட்டி கொடுத்தோம்? எங்களுடைய பிரச்சாரம் என்ன? என்னுடைய பிரச்சாரத்தை நீங்க எல்லாம் பாத்தீங்களா? இன்றைக்கு யாரை தாக்கி பேசணும்னு பாத்தீங்களா? ஆக பிரதான் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றியதே எதிர்ப்புல தான் தோன்றுச்சு. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி செய்வோம்? அதுக்கு வேற ஒன்று கிடைக்கல. The Chennai Silks in Mega Summer Sale.